மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஆராதனை நாள் விசேஷமாய் இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியை காணும்படி என் தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 11 மாதங்களை அப்பா எங்களுக்கு கடந்து வர பண்ணினீங்க ராஜா. இந்த 12வது மாதத்தின் முதல் தேதியில உங்க சன்னிதானத்துல நாங்க வந்து அமர அப்பா நீங்க பாராட்டின அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலே உங்க பிள்ளைகளோடு அழகாய் நேர்த்தியாய் நீங்க இடைப்படுகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கியவான்களை குறித்து ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவே சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகிறோம். இன்னும் எங்கள் பிள்ளைகள் வாக்கியவான்களாய் மாறுகிறவர்களாய் இந்த சத்தியங்களை கவனித்து கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 5:8 நாம் வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16:7 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய இருதயத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நல்ல வேளை இருதயத்தை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்னா மனிதனை வடிவமைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம இருதயத்தை வேற யாராவது பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ள அவ்வளவு கேடும் திருக்கும் நிறைந்திருக்கிறது என்று எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளவு இருதய திருக்கும் கேடு நிறைந்த இருதயத்தை அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்முடைய சுத்த இருதயமாய் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்மளும் எப்படிதான் இருந்தோம், அப்படித்தான் இருந்தோம். ஆனால் என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றோமோ அப்பொழுது அவருடைய வார்த்தையினாலே கழுவப்பட்டு நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அல்லேலூயா. நீங்க முற்றிலும் பரிசுத்தம் அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாரும் கிடையாது. நீங்க எல்லாரும் பரிசுத்தம் அடைஞ்சிட்டீங்கன்னா நமக்கு இங்க வேலையும் கிடையாது, நம்ம எல்லாரும் பரலோகம் போயிடுவோம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்கிறோம் என்றால் இருதயத்தில் நாம் சுத்தமாகி கொண்டே இருக்கிறோம். அதுதான் உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். இப்ப சுத்த இருதயம்னா என்ன அப்படின்னா, சுத்த இருதயம் என்பது ஒரே மனதாய் ஒரே நோக்கத்தோடு கூட இருக்கிற இருதயம் தான் சுத்த இருதயம். ஒரே மனசு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இருதயத்தை நம்மளால மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்கும்படியான ஒரு எண்ணத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. யாரும் திணிக்க முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னா நம்ம இருதயம் எப்படி இருக்குது, கர்த்தரை ஆராதிப்பதில் சுத்த மனசாட்சியோட இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்ப அப்பப்ப ஒரு சிலர் தேவனை மாற்றிடல, ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி சிலர் என்ன பண்றோம். எரேமியா சொல்றாரு, மற்ற தெய்வத்தை வணங்குறவங்க கூட தெய்வத்தை என்ன பண்றது இல்ல, மாற்றுறது இல்ல. ஆனால் என் ஜனங்களும் அடிக்கடி தெய்வத்தை என்ன பண்ணிடுறாங்க, மாற்றி விடுகிறாங்களே அப்படின்னு வருத்தமா எழுதியிருக்கிறார். நம்ம எரேமியா 2ல வாசிக்கிறோம். அப்படி தெய்வத்தை சில நேரம் மனிதர்கள் மாற்றி விடுறாங்க. அப்படி இருமனம் இருந்தா அந்த இருதயத்துக்கு பேரு சுத்த இருதயம் இல்லை. அல்லேலூயா. அப்ப இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 2 நினைவுகள் இருக்க கூட. கர்த்தரை ஆராதிக்கலாமா, கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து வாழ்றேன். இல்ல இங்க விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்க வந்துட்டு அடுத்த நாள் வேற எங்கேயாவது பண்ணிடலாமா, இந்த தெய்வத்தை போய் வணங்கி பார்க்கலாமா, இந்த தெய்வத்தை போய் வணங்கி பார்க்கலாமான்னு நினைக்கிற 2 நினைவுகள் நமக்கு இருக்க கூடாது. அது என்ன கிடையாது, சுத்த இருதயம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் தெய்வம் தான், என்னது தெய்வம் தான், இயேசுவும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல இயேசுவை கொண்டு போய் எங்க வைக்க கூடாது, ஒரே தேவன், அவர் நம்முடைய ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துடணும். அல்லேலூயா. எல்லாம் தெய்வம்னு சொல்லக்கூடாது. அறியாமை உள்ள காலங்களில் நம்ம சொல்லுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. சுத்த இருதயம் அப்படின்னா ரெண்டு நினைவு இல்லாமல் ஒரே மனதாய் ஒரே ஒழுங்காய் இயேசு மட்டுமே தேவன் என்று நாம் ஆராதிக்கிறோமே, அதற்கு பேர் தான் என்னது? சுத்த இருதயம். சங்கீதம் 86:11 சங்கீதக்காரர் இப்படி ஒரு ஜெபம் பண்ண, எனக்கு ஒருமுகப்படுத்த என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஒருமுகப்படுத்த ஒரு ஜெபம் பண்ண. வாசனை பாருங்க. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. இந்த சத்தியம், இந்த சங்கீதம் 86:11 நம்ம நல்ல கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தவங்களுக்கு இந்த ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தேவனோட எப்படி இருப்போம்? ஐக்கியத்துல இருப்போம். அல்லேலூயா. ஆனால் புதிதாய் வருகிறவங்களுக்கு இந்த ஜெபம் அவசியம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இருதயம் அலை பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு இருதயமாக அப்ப காணப்படும். எப்போ? புதிதாய் இப்பதான் இயேசுவை அறிந்திருக்கிறோம், புதிதாய் இப்பொழுதுதான் நான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெபம் அவசியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அது போல அந்த இருதயத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரு ஸ்ட்ராங்கான இருதயத்தை தான் தேவன் சுத்த இருதயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வெளிப்படுகிறார். தேவன் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதம் 86:11 படி நாம் ஒரு நிலையான ஒரு இருதயத்தை தரும்படி, ஒருமுகப்படுத்தும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் அநேகர் படித்திருக்கலாம், அநேகர் படிக்காமலும் இருக்கலாம். நீங்க கவனிங்க. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த சரித்திரத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவங்க ஒரு பிறவி குருடனை சந்திச்சாங்க. அப்போ அந்த சீஷர்கள் இயேசுவிடத்துல கேட்டாங்க, இவன் பிறவியில் இருந்த யாரு? குருடன். ரெண்டாவது, அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக அவன் பிச்சை எடுக்கிறவனாகவும் காணப்பட்டான். சீஷர்கள் கேட்டாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஜீசஸ் சொன்னாரு, இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, தேவ நாமம் மகிமைப்படும்படி இவன் எப்படி இருக்கான்? குருடனாய் பிறந்திருக்கிறான்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த குருடனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். ஒவ்வொருத்தருக்கும் ஜீசஸ் ஒவ்வொரு விதமா அற்புதம் செய்வார். இந்த பிறவி குருடனுக்கு என்ன பண்ணாருன்னா, எச்சில கீழே துப்பி அந்த எச்சில்னால ஒரு சேர் உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அவன் கண்ணு ரெண்டுலையும் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே என்ன பண்ணா, இவனுக்கு கண்ணு தெரியல. சீலோவாம் குளத்துல போய் கண்ணை கழுகுற வரையிலும் இந்த பிறவி குருடனுக்கு என்ன கிடையாது? கண்ணு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கண்ணு தெரியாத இந்த மனிதன் இயேசு சொன்னது போலவே சீலோவாம் குளத்துக்கு நேராய் நடந்து போய் அவன் என்ன பண்றான், அந்த குளத்துல அந்த கண்ணை கழுகுறான். கழுவின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணு பார்வை அடைந்து விட்டது. அல்லேலூயா. இப்ப பிறவி குருடனுக்கு இயேசு அற்புதம் செய்தார். சேற்றை உமிழ் நீரினால் சேருண்டாக்கி கண்களில் பூசினார். அவன் போய் சீலோவாம் குளத்திலே கழுவினான். இப்ப என்ன ஆயிட்டான்? காண்கிறான். அல்லேலூயா. இப்ப இவன் கண்ணை கழுவி காணும் போது இயேசுவை அவன் என்ன பண்ணல? பார்க்கல. இயேசுவின் குரலை கேட்டிருக்கான், ஆனா இயேசுவின் முகத்தை என்ன பண்ணல? பார்க்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசுவின் முகத்தையே பார்க்கல. இவன் இயேசுவை குறித்து என்ன அறிக்கை பண்ணான்ங்கிறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்பாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்த பொழுது, அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் எதற்காக அதை செய்கிறார் என்றால், அவர் தேவன் என்பதை நமக்கு காண்பிக்கும்படி நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நான் இருதய சுத்தத்துக்காக நான் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்ட சொல்றேன். ஹல்லேலூயா.
இருதய சுத்தம் என்பது இப்பொழுது ஒரு மாதிரி பேசுறதும், அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வேற மாதிரி பேசுறதும், ரெண்டு மனநிலையில பேசுறது என்பது இருதய சுத்தத்துக்கு அர்த்தம் அல்ல. எப்ப பேசினாலும் ஒரே மாதிரி இவங்க பேசுறாங்க, ஒரே காரியத்தை இருதயத்துல வச்சிருக்கிறாங்க, அப்படிங்கிறது இருதய சுத்தத்துக்கான காரியம். ஹல்லேலூயா. இப்ப இந்த பிறவிக்குடன் சுகமாயிட்டான். சுகமான உடனே இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருந்த பொழுது இவனை பார்த்தவங்க எல்லாம் நேரா இவனை இழுத்துக்கிட்டு போறாங்க. யாருக்கிட்ட? பரிசேயர்கிட்ட. ஏட்ட பரிசேயர்கிட்ட. எவ்வளவு நல்ல மக்கள் பாருங்க, இவ்வளவு நல்ல சுகமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு வாழ்த்துதெல்லாம் சொல்லல. இவனை நேரம் வம்புனிக்க இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் பரிசேயர்கள். என்ன பிரச்சனையில என்ன காரியத்துல வம்பு பண்ணலாம்னு நினைக்கிறவங்க தான் யாரு? பரிசேயர்கள். அவங்கள்ட்ட இழுத்துட்டு போறாங்க. அங்க போனோடனே இந்த பரிசேயர்கள் இவரை பார்த்து, குருடனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அதான் இங்கே வாசிக்கிறோம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இது அவன் சுகமாகி வந்தது. 9வது வசனம் பாருங்க. அங்க ஒரு குரூப் பேசிக்கிறாங்க. அப்போ பிறவி குருடன் என்ன சொல்றான் பாருங்க. அவனோ நான் தான் அவன் என்றான். கடைசி லைன், நான் தான் அவன். அவங்க எல்லாரும் குழம்பி இருக்காங்க. இவங்க எல்லாம் உட்காந்து பிச்சை கட்டிருந்தாங்க. அவனா தான் இருக்குமா இவன்? அவன் பார்த்த சாயல் அப்படி தெரியுது. ஆனா இவ்வளவு நாள குருடனா இருந்தானே, இப்ப இவன் பாக்குறானே எப்படி அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? பேசிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், அவனோ நான் தான் அவன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை குறித்து அவனுக்கு இதுவரை தெரியாது. ஆனா இயேசு தான் சுகமாக்கி இருக்கிறார். இப்போ சுகமாக்கப்பட்ட இந்த குருடனுக்கு தான் சுகமாக்கினவர் இயேசு என்று தெரியும். ஆனா அது யார் என்று அவனுக்கு தெரியாது. இப்ப அடுத்து பாருங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் பிரதியுத்தரமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவி என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். அப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 13ஆம் வசனம், பரிசேயர் இடத்துக்கு கொண்டு போனார்கள். இப்ப பரிசேயர் கேள்வி கேட்கிறாங்க. 15வது வசனம் பாருங்க. பரிசேயர்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்கள் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன். அல்லேலூயா. அவர் என் கண் மேல சேற்றை பூசினாரு, நான் கழுவினேன், காண்கிறேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை அநேகரை சுகமாக்கினார். இந்த ஆலயத்துக்குள்ள நிறைய பேரை சுகமாக்கினார். சுகமாக்கப்பட்ட அத்தனை பேரும் இந்த சர்ச்சுக்குள்ள இருந்தா இந்த சர்ச்சை என்னது பிடிக்காது. அல்லேலூயா. எவ்வளவோ பேர் நம்மளை விட அற்புதம் பெற்றவங்க, வியாதி சுகம் அடைஞ்சவங்க எல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க. இன்னும் எங்க இல்ல? உள்ள இயேசுவுக்கு நன்றியா இல்ல. அல்லேலூயா. ஏன் அவர்கள் இங்க உள்ள இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு இயேசுதான் சுகமாக்கினார்னு சொல்லுகிற சுத்த இருதயம் இல்ல. அல்லேலூயா. இயேசுதான் சுகமாக்கினார் என்று சொல்லக்கூடிய சுத்த இருதயம் இல்ல. அதனால அவங்க இந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவர் ஆராதிக்க மனமில்லாம வெளியே போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பிறவிக்குடன் பாருங்க, இயேசு எனப்பட்ட ஒருவர் என் கண் மேல சேறு உண்டாக்கினார், நான் கழுவினேன், காண்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. இதோட அவங்க விடல. இந்த 15வது வசனத்தோட விடல. மறுபடியும் பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாய் 2 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. ஆனால் இந்த சுகமாக்கப்பட்ட குருடனை சும்மா விடல. அல்லேலூயா. உடனே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இவன் வந்து குருடனா பிறந்தது உண்மையா? அப்படின்னா இவன் எப்படி சுகமானா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு இப்போ நம்ம நிறைய பேர் இங்கே குருடனா தான் உட்காந்துருக்குறோம். ஏன்னா கண்ணு இருந்து எப்படி இருக்கிறோம்? கண்ணை மூடி உட்காந்துருக்குறோம்ல. அதனால இப்போ நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்? நல்லா சத்தமாக சொல்லுங்க. குருடனா உட்காந்துருக்குறோம். குருடனா இருக்கக்கூடாது. இந்த குருடன் கண் திறந்தப்பட்ட பிற்பாடு நல்ல செம்மையா பதில் சொல்றேன். ரொம்ப அழகான பதில். இயேசுவை குறித்த சாட்சியை அழகா சுத்த இருதயத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறத பார்க்கிறோம். இவங்க அப்பா அம்மாவை பிடிச்சிட்டாங்க.
பிடிச்சிட்டு கேட்குறாங்க, இவன் குருடனா பிறந்தது உண்மையா? ஆமா. இவன் எப்படி பார்வை அடைஞ்சான்? அவனு சொல்றாங்க அவங்க, இவன் குருடனாய் பிறந்ததும் உண்மைதான், எங்க மகன்கிறது உண்மைதான், இவன் குருடனா பிறந்ததும் உண்மைதான், இவன் சுகமானது உண்மைதான். ஆனா எப்படி சுகமானான்னு எங்களுக்கு தெரியாது. இவன் நல்ல வயது உள்ளவன், இவனையே போய் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். மறுபடியும் ஜீசஸ் மறுபடியும் அந்த குருடன் இடத்துல அந்த பரிசேயர் வராங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரை குறித்து என்ன சொல்றான் பாருங்க, 25வது வசனம். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த பரிசேயர் கூட்டம்லாம் சொல்லுது, உன்னை சுகமாக்குனது யாரு? இயேசுங்கிற பாவி தானே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவன் சொல்ல, இல்ல அவர் பாவி கிடையாது. அவர் பாவியா இருந்தா ஒரு குருடனை எப்படி என்ன பண்ண முடியும்? சுகமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நம்ம கண்ணு இருக்குது, ஆனா நம்ம இருதயம் சுத்தமா இருக்கா? இயேசுவை பத்தி சொல்ல இருதயம் சுத்தமா இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயத்துல நம்ம அப்படி ஆண்டவரை என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். இருதயத்தில் என்ன பண்ணணும்? ஆண்டவரை அறிக்கை பண்ணணும். இந்த குருடன் அப்படி அறிக்கை பண்றான். அல்லேலூயா. 25வது வசனத்துல சொன்ன அந்த குருடனுடைய அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். கடைசியா சொல்றான், துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை, நீங்களாம் பாவி. பரிசேயர் கூட்டத்தை பார்த்து அந்த குருடன் சொல்றான், நீங்களாம் யாரு? பாவிகள். அதனாலதான் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றது இல்ல? செவி கொடுக்கறது இல்லை. ஏன்னா எனக்குத்தான் இப்பதான் கண்ணு தெரியும், ஆனா உங்களுக்கு முன்னமேல இருந்தே கண்ணு தெரியும். நான் அந்த இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் நீங்க அந்த இயேசுவை என்ன பண்ணிருக்கிறீங்க? பார்த்திருக்கிறீங்க. நான் சுகமானதை கூட நீங்க பார்த்திருக்கிறீங்க, ஆனா நான் இன்னும் அவரை என்ன பண்ணல? பார்க்கவே இல்லை. எனக்கே அந்த ஜீசஸ் கண்ணை திறந்திருக்கிறாருன்னா உங்க கண்ணை ஏன் திறக்காம இருக்காரு? அப்ப நீங்களாம் யாரு? பாவிகள். நான் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. யாரு? இந்த சுகமாக்கப்பட்ட அந்த குருடன். அல்லேலூயா. அவர் என்ன அறிக்கை பண்றாரு பாருங்க, 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த குருடனுக்கே மனம் இறங்கி கண்ணை திறந்து விட்டாருன்னா உங்களுக்கு எல்லாம் திறக்காம இருந்திருப்பாரு? திறந்திருப்பாரு. அப்பெல்லாம் நீங்க கண்ணு திறந்துருந்து குருடனா இருக்கிறீங்கன்னா நீங்க யாரு? பாவிகள்னு சொல்றாரு. எப்படி வரும் இந்த பரிசேயர் கூட்டத்துக்கு கோபம்? முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறியா அப்படின்னு தேவாலயத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்களாம்? தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப சர்ச்சுக்குள்ளேயே இந்த குருடனை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, வெளியே போடான்னு என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி விட்டாங்க. வெளியே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு, 35வது வசனங்க, அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை இன்னும் இவர்தான் இயேசுன்னு இந்த மனுஷன் பார்க்கவே இல்லை. ஆனா அந்த இயேசுவுக்காக தன் இருதயத்துல எப்படி இருக்கிறான்? வைராக்கியமா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இயேசு என்ன பண்றார்? தேடுகிறார். எவ்வளவு நன்மையை நாம் இயேசுவிடத்திலே அனுபவித்திருப்போம், எவ்வளவு நன்மையை தேவன் நமக்காக செய்திருப்பார். ஆனால் இந்த இயேசுவை நாம் எவ்வளவு பேருக்கு அறிவிக்கிறோம்? எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம தைரியமாய் இயேசுதான் எனக்கு இதை செய்தார் என்று சொல்ல நம்ம வெக்கப்படாம பேசுறோமா? அல்லேலூயா. கர்த்தர் நம் இருதயத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இயேசு பிள்ளை. நான் சர்ச்சுக்கு போறேன், பைபிள் எத்தனை பேர் நம்ம எடுத்துட்டு வரோம்? அப்பா அம்மா பையில பைபிளை வச்சு தூக்கிட்டு வர்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்கு மனைவி பைபிள் தூக்கிட்டு வர எத்தனை புருஷமாருங்க உட்கார்ந்துருக்கீங்க? மனைவியோட பைபிளை தூக்கிட்டு வர புருஷமார் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? புருஷனோட பைபிளை தூக்கிட்டு வர மனைவிமார் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க அவங்க பைபிளை தூக்கிட்டு வர வெக்கப்படாம தூக்கிட்டு வர்றாங்களா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இதையெல்லாம் பார்ப்பார். இந்த இருதயம் எவ்வளவு தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிறது என்று பார்ப்பார். அல்லேலூயா. நான் முன்னமே சொன்னேன், ஒரே இருதயம் நமக்கு வேண்டும், ஒரே மனநிலை நமக்கு வேண்டும். என் தேவனுக்காக, என் இயேசுவுக்காக
என்ற நிலை நமக்கு வேண்டும். அப்பொழுது அதைத்தான் இயேசு சுத்த இருதயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. நான் இயேசு பிள்ளை அப்படின்னு சொல்றதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. இயேசுதான் இந்த சுகத்தை தந்தார் என்று சொல்லுவதில் என்ன பண்ணக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் இங்க சுகம் தந்திருப்பார். அநேகர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இல்லைங்க, நான் டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் தான் என்ன பண்ணாங்க? சுகம் கொடுத்தார், அவர் ட்ரீட்மெண்ட்ல தான் நான் சுகமானேன் அப்படின்னு நிறைய பேர் சாஸ்திரமா போய் சொல்றாங்க. அதை சுகமாக்கின ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். அல்லேலூயா. டாக்டரே கைவிட்டு தான் இங்க அனுப்பியிருப்பாங்க. இங்க வந்து நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பியிருப்போம். ஒரு காணிக்கை ஒன்றை கொடுத்துட்டு அதோட சர்ச்சுக்கும் இயேசுவுக்கும் என்ன வச்சிடுறாங்க? டாட்டா வச்சுட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. நன்றி இல்லாத இருதயம், அதுக்கு பேர் சுத்த இருதயம் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு நன்றி உள்ள ஒரு இருதயம், அதுதான் பேர் என்னது? சுத்த இருதயம். இந்த இருதயத்துல தான் தேவனை நாம் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த பிறவி குருடன் பாருங்க, நமக்கு வாழ்நாளெல்லாம் குருடனா இருந்தே செத்து போயிடுவோம் நினைச்சான். ஆனால் அவன் வாழ்நாள்ல அவன் நல்ல ஒரு தெய்வத்தை, இயேசுவை ஆண்டவராய் தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை அவனுக்கு பெற்றுக் கொடுத்தது எது தெரியுங்களா? சுத்த இருதயம். அல்லேலூயா. அத்தனை பேர் அத்தனை சொல்லும் பொழுது கூட என்னை சுகமாக்கின அந்த இயேசு யாராகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் என்ன பண்ணுது? அந்த குருடனுக்கு இருந்துச்சு. சுகமாக்கப்பட்ட அந்த மனிதனுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் கேட்கிறான். அதற்கு அவன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜீசஸ்கிட்டே பேசிக்கிறான். 36 வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அல்லேலூயா. இயேசுவே எதிர்பட்டு இவனுக்கு நம்மளே தரிசனம் ஆகிடணும், நம்மளே இவனுக்கு என்ன பண்ணிடணும்? பார்வை கொடுத்த தேவன் நான் தான் என்பதை இவனுக்கு காண்பிச்சிடணும் அப்படின்னு அவனுக்கு எதிர்பட்டு அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனோ பேர்த்த ஜீசஸ் மறுபடியும் சந்திச்சிருக்கிறார். அதுல இந்த சுகமாக்கப்பட்ட குருடனும் ஒருவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவன் வாழ்க்கையில மறுபடியும் அவனை வந்து சந்திச்சு, நான் தான்ப்பா அந்த இயேசு, நான் தான் அந்த தெய்வ குமாரன். அவனுக்கு நல்லா தெரியும் அவர் ஆண்டவர் என்பதையெல்லாம் அவர் சொல்லுகிறார். அவனுடைய அறிக்கையை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவரை தீர்க்கதரிசின்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை ஆண்டவர் என்று சொல்லுவார் அந்த சுகமாக்கப்பட்ட மனிதன். இப்போ அவரை என்ன செய்தார்னா ஆண்டவர் என்று அவனை பணிந்து கொண்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 38வது வசனம். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. அதாவது வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவன், அவன் தேவனை தரிசிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். நமக்கும் இப்படி வெளிப்பட அவர் ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மள ஜெபம் பண்ணும்போது அவருடைய பிரசன்னத்தினால நமக்கு என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுகிறார். அல்லேலூயா. சிலருக்கு தரிசனங்கள்ல, சொப்பனங்கள்ல கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமையை ஆலயத்துல நமக்கு காண்பித்து அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுகிறார். இனி நம்ம ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார். நாம் அவரை பார்க்க போகிறோம். நித்தியமாய் யுக யுகமாய் அவரோடு கூட வாழ போகிறோம். அவரை தரிசித்து கொண்டே நாம் அவரோடு கூட என்ன பண்ண போகிறோம்? வாழ போகிறோம். இதெல்லாம் யாருக்கு தெரியுங்களா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. இந்த இருதயத்தை அப்பப்போது நம்ம மாற்றிடக்கூடாது. இருதயத்தை ஒரே நிலையில வைத்துக் கொள்ளணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். அல்லேலூயா. அடுத்து பார்த்தோன்னா, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர். அல்லேலூயா. யார் பாக்கியவான்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு சமாதானம் செய்பவர்கள் முதல்ல நாம தேவனோட சமாதானமா இருக்கணும். மற்றவங்களுக்கு போய் சமாதானம் பண்ண போறவங்க முதலாவது யாரோட சமாதானமா இருக்கணும்? தேவனோட. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனோட சமாதானம் இருக்கு? இருக்கா? இருக்கா? ஒரு சிலர் சொல்லுவாங்க,
எனக்கு ஆண்டவரோட நான் இப்போ நீங்கள் சண்டை போட்டு வந்திருக்கிறேன். சண்டை போட்டு வந்தால் கூட நீங்கள் சமாதானம் ஆகிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்பொழுதும் நம்மளோட எப்படி இருக்கிறாரு? சமாதானமாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானத்தை எப்படி நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், சமாதானத்தை நமக்கு கிறிஸ்து தான் உருவாக்கி இருக்கிறார். யார் உருவாக்கி இருக்கிறார்? கிறிஸ்து. நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிச்சேன்னு சொன்னால் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்குது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் சமாதானமாய் இருப்பதற்கு ஒருத்தர் காரணமாய் இருக்கிறார். அவர்தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு. நாம் இன்னைக்கு ஏன் தேவனுடன் சமாதானமா இருக்கிறோன்னா, நம்ம பிதாவுக்கும் நமக்கும் இடையில ஒரு சமாதான காரணர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம தேவனோட சமாதானமா இருக்க முடியாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவரை நம்ம நெருங்கவே முடியாதுங்கிற நிலையில அவர் நம்ம எல்லாரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது போல, அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்து நமக்கு பிரிவினையாய் இருந்த தடுப்பு சுவரை தகர்த்து பிதாவையும் நம்மளே என்னாக்கி இருக்கிறாரா? ஒன்றாக்கி இருக்கிறார். அப்ப நம்ம சமாதானமாய் இருப்பதற்கு காரணமாய் இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. நாம் எப்படி சமாதானம் பண்ணுவோம்? இப்போ ஒருத்தவங்க வந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, அது எந்த குணத்தை அடிப்படையாக வைத்து நம்ம சமாதானம் பண்ண போவோம்? சொல்லுங்க பார்க்கல, யார் சொல்றீங்க? எந்த குணத்தை அடிப்படையாக கொண்டிருந்து நீங்கள் அவர்களுக்கு சமாதானம் பண்ண போவீங்க? யார் சொன்னா? அன்பு. இங்க ஒரு யாரா சொன்னாங்க, இந்த பக்கம் யாரா சொன்னீங்களே? அன்பு. நீங்க அந்த மனிதர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தான் அவர்கள் சமாதானமா இருக்கணும்னு நீங்களும் நானே என்ன பண்ணுவோம்? விரும்புவோம். அல்லேலூயா. அவங்க சண்டை போட்டு கிடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்க போக மாட்டோம்? சமாதானத்துக்கு போக மாட்டோம். அல்லேலூயா. அப்போ அன்பு என்ற அந்த குணம் நமக்குள்ள மறைஞ்சு இருக்குதே, அதுதான் நம்மளை என்ன பண்ணும்? சமாதானம் பண்ணும்படி கொண்டு போகும். அல்லேலூயா. அது நமக்கு சாதாரணமாக வராது. அதை இயேசுவே நமக்கு சொல்லி கொடுக்குறார். நான் மார்க் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்க. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அல்லேலூயா. அப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற அந்த கற்பனை தான் நம்மளை சமாதானம் பண்ணும்படி என்ன பண்ணுகிறது? கொண்டு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு வேதமே நமக்கு அது சொல்லி கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, மத்தேயு நம்ம வைத்திருக்கிறோமே 5ஆம் அதிகாரம் அதில் 44, 45 வாசிச்சோன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இதுதான் என்னது? அன்பு. இந்த அன்பை வைத்து கொண்டு தான் நம்ம எங்க போகிறோம் அப்படின்னா, சமாதானத்துக்காக நாம போகிறோம். அல்லேலூயா. இப்ப சமாதான உடன்படிக்கைக்கு போகிற நாம இந்த அன்பு ஒன்றை நம்ம இடத்துல இல்லைன்னா நிச்சயமா நம்ம போய் சமாதானம் பண்ணிட்டு வரமாட்டோம், சண்டை போட்டுட்டு வந்துருவோம். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பு என்ற ஒன்று மட்டும் நம்முடைய இருதயத்தில். அதனாலதான் சில நேரம் சில கசப்பா பிரச்சனையா இருக்கிறவங்களை நம்ம உடனே போய் சந்திக்க மாட்டோம். நான்லாம் போய் சந்திக்க மாட்டேன். ஒரு கோபதாபமா இருக்கிறாங்களே, அவங்கள உடனே சந்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னு நீங்க கேட்கலாம். ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, முதலாவது அவர்களை நான் மன்னித்து அவர்கள் மேல் அன்பை வரவழைத்து கொண்டுதான் அவங்களிடத்துல சமாதானத்துக்கு என்ன பண்ணுவேன்? போவேன். இந்த மாம்சம் வந்து மிக மோசமான ஒன்று. என்ன அப்படின்னா, சில நேரம் நம்ம போய் அங்கே நிற்கும் போது அங்கிருந்தே நம்மளை கோபத்தை எழுப்பி
பார்த்துருவான் பிசாசு. இப்ப கோபத்தை எழுப்பும் போது என்ன வந்துடும்? நமக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். அப்புறம் எங்க போய் சமாதானம் ஆகிறது? அப்போ நிறைவான அன்பை நம் இருதயத்துக்குள்ள ஊற்றி நிரப்பிக்கொண்டுதான் எங்க போக முடியும்? சமாதானத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நாம் சமாதானம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இரு தரப்பினரிடத்திலும் நமக்கு என்ன வேண்டும்? அன்பு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இரு தரப்பினரிடத்திலே நீங்கள் யாராவது ஒருவரிடத்தில் நீங்கள் பட்சமா இருப்பீர்கள் என்றால் அங்க நம்ம போறது கூட உங்களுக்கு என்ன உண்டாக்கிறோம்? பிரச்சனையை, பிரிவினையை உண்டாக்கிவிடும். அல்லேலூயா. ரெண்டு நபரையும் நேசிக்கிறவர்களாய் ஒரு பொதுவான மனிதராய் நாம் இருந்தா மட்டும்தான் சமாதானம் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரண்டு தரப்பிலே யாரிடத்துல நமக்கு கசப்பு இருந்தாலும் அங்கு பிரிவினையை நாமே போய் உண்டு பண்ணி விடுவோம். அதனால பொதுவாய் நாம் நேசிக்கிற அந்த அன்பை நாம் இருதயத்திலே வரவழைத்து கொண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எங்க போகணும்? சமாதானத்துக்கு, சமாதானம் பண்ண போகணும். அல்லேலூயா. நம்ம இதுல சில நேரங்களில் தவறிட்டோம்னா அங்க பார்த்தா நம்ம போனதே அவங்களுக்கு ஒரு என்னவாயிடும்? பிரச்சனையாய் முடிந்துவிடும். அல்லேலூயா. இப்ப ஜீசஸ் சொல்றார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறு. அப்படி அன்பு கூறணும் அப்படின்னா நீ சமாதானத்துக்கு என்ன பண்ணுவ? போயிடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சமாதானத்துக்கு போகும் பொழுது அங்கே சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இயேசுதான் இதுக்கு நமக்கு நல்ல மாதிரிங்க. வேற யாரையும் நம்ம நிறுத்தவே முடியாது. அவரால் மட்டும்தான் தன்னை சிலுவையில் அறைந்த நபர்களை கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பிதாவுக்கும் மனிதர்களுக்கும் இடையில சமாதான ஒப்பந்தத்தை என்ன பண்ணார்? மன்னித்து ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவர் தேவகுமாரன். நம்மளும் தேவனுடைய புத்திரரா இருக்கணும்னா நம்மளும் என்னவா இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் யாரையாவது அப்படி விரோதமா இருக்கிறவர்களை பார்க்க, நீங்கள் காண போகும்பொழுது சில வெகுமதிகளோடு என்ன பண்ணுங்க? போங்க. உங்கள் மடியில் இருக்கிற அந்த வெகுமதி உங்கள் எதிராளியினுடைய கோபத்தை ஆற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்கள் சமாதானம் பண்ணும்போது வெறுங்கை வீசிக்கிட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. போகும்போது ஏதாவது ஒரு கிஃப்ட் இல்லை எதையாவது ஒன்றை அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நமக்கு பேசி பேசி சமாதானமே வரலை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பேசாம கொண்டு போனதை அங்கே வச்சு போட்டு என்ன பண்ணிடுங்க? வந்துடுங்க. அங்கே தேவன் என்ன பண்ணிடுவார்? அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுதான் நமக்கு நல்ல ரோல் மாடல். எபேசியரின் நிருபம், எபேசியருக்கு எழுதின பவுலின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிச்சா பவுல் அங்கு நமக்கு அழகாய் இயேசுவை பற்றி சொல்கிறார். வாசிக்கலாமா? 13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதயத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி எப்படி சமாதானம் பண்ணி. அல்லேலூயா. இப்ப ஜீசஸ் போய் ஒரு சமாதானத்துக்கு நிற்கும் பொழுது யாருமே எதிர்த்து பேச முடியாது. யாருமே என்ன பண்ண முடியாது? எதிர்த்து பேச முடியாது. இந்த சமாதானம் பண்ண போய் ஜீசஸ் நிற்கும் பொழுது ஒரு தரப்பர் சொல்றாங்க, நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க, நான் மன்னிச்சிடறேன். ஒரு தரப்பினர் மன்னிக்கிறேங்கிறாங்க, ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க? நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படிங்கும் போது ஜீசஸ் என்ன சொல்லுவார்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. எனக்கு அவன் செஞ்ச துரோகம் எவ்வளவு தெரியுமா
அப்படின்னு ஒரு பட்டியலை காமிச்சார்னு வைங்க, ஜீசஸ் என்ன சொல்லுவார்? நீங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு பண்ணாத துரோகத்தையா உங்களுக்கு அவன் பண்ணிட்டா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு சத்துருக்களா இருந்தோம், பகைங்கரா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம். ஆனா அவரே நம்மளை என்ன பண்ணாரு? மன்னித்து அவர் தம் பக்கம் நம்மளை சேர்த்து கொண்டார். பிதாவோடு நம்மளை சமாதான ஒப்பந்தத்தில் என்ன பண்ணாரு? இணைத்தார். அல்லேலூயா. நாம் எல்லாம் யாருமே உண்மை இல்லாதவர்களா இருந்த பொழுது அவர் உண்மை உள்ளவரா இருந்து பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, ஏப்பா என்னை விட நீ ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிட்டியா அப்படின்னு ஜீசஸ் நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவரை விட நம்ம பாட அனுபவிச்சிட்டோமா? அவரை விட நம்ம கஷ்டம் அனுபவிச்சிட்டோமா? அவரே மன்னிச்சு அவர் நம்மளுடைய ஸ்தானத்துக்கு இறங்கி வந்தாரு, பூமிக்கு இறங்கி வந்தாரு. மனு குலத்துக்காக மனு அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தாரே. அதை விட நம்மளாம் பெரியவங்களான்னு அப்புறம் அவரோட என்ன ஆயிடுவோம்? சரிங்க ஆண்டவரே, நான் என்ன பண்றேன்? சமாதானத்துக்கு வருகிறேன் என்று அவரோடு நம்ம என்ன பண்ணிடுவோம்? சமாதானத்துக்கு போயிடுவோம். சமாதானமா போயிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து. அல்லேலூயா. பிதாவிடத்துல போய் ஜீசஸ் சொல்றார், நான் அவர்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில அடிக்கப்பட்டு இருக்கிறேன். என் காயத்தை பாருங்க. பிதாவாகிய தேவன் மன்னிக்கவே மாட்டார்னு சொல்லும் பொழுது கூட ஜீசஸ் அவருடைய காயத்தை தான் என்ன பண்றாரு? காட்டுகிறார். அல்லேலூயா. அவருடைய காயத்தை பிதாவிடத்துல காண்பிக்கும் பொழுது இறங்காத பிதா கூட என்ன பண்ணிடுறார்? குமாரனுக்காக இறங்கிடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நமக்கு சமாதான காரணராய் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி நம்மளை என்ன பண்ணாரு? உடன்படிக்கையில நம்முடைய சமாதானத்துல அவர் பெரும் பணியை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சட்டதிட்டம் போட்டு நியாயப்பிரமாணம் சொல்லுது, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். நியாயப்பிரமாணத்தை பார்த்தா நம்மள நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கணும். நம்மளை தான் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கணும்? அரைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. கொன்றிருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அந்த சட்டத்திட்டத்தையே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அந்த கையெழுத்தை குலைத்து அந்த சட்டத்திட்டத்தையே மாற்றி அவரே பலியாகி நம்மளை என்ன பண்ணாராம்? ஒன்றாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சமாதானத்துக்கு இயேசுவை போல ஒரு சிறந்த நபர் இந்த பூமியில இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நமக்காக சமாதான காரணராய் இருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன். நம்மளும் சமாதானம் பண்றோம்னா நாமளும் யாரு? தேவனுடைய புத்திரர். நம்ம யாரு? தேவனுடைய புத்திரர். சரி, சமாதானம்லாம் நாங்கள் பண்ண மாட்டோங்க. முடிஞ்சா 2 பேர்த்த என்ன பண்ணுவோம்? பிரிச்சு வேணா வைப்போம். அப்படி இருக்கிறீங்களா? ஏதோ என்னால் முடிஞ்சது சண்டையை போட்டு விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? ஏதோ என்னால் முடிஞ்சது மூட்டி விட்டுட்டேன் சொல்கிறோமா? சிரிக்கிறீங்களே, சத்தம் வருது. சிரிக்கிற சத்தம் காதில் கேட்குது. அல்லேலூயா. ஆனால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யாராம்? தேவனுடைய புத்திரர். அல்லேலூயா. மூன்றாவதாக அடுத்து பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீதி நிமித்தம் நம்ம என்ன பண்ணணும்? துன்பப்படணும். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நீதினா என்னன்னு போன முறை நம்ம தியானிச்சோம் இல்ல? கிறிஸ்துவின் நீதியை எடுத்து மனிதன் மேல வைத்து மனிதனுடைய பாவத்தை எடுத்து இயேசு தன்மேல் சுமந்து கொண்டு நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் என்ன பண்ணாரு? மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம் எல்லாரும் நீதிமான் என்று சொல்லுகிறோமே, இதெல்லாம் நம்முடைய நீதி அல்ல. இது யாருடைய நீதி? கிறிஸ்துவின் நீதி. என்ன நீதி? கிறிஸ்துவின் நீதி. நாம் எல்லாரும் நிறைவேற்ற முடியாத நியாய பிரமாணத்தை
இயேசு நிறைவேற்றினார். இயேசுவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அந்த நியாயப்பிரமாண நிறைவேற்றுதலை முடித்த இயேசுவின் நீதியை நம்ம மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாம் எல்லாரும் யாரால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவினால். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏன் இயேசுவை கிறிஸ்துவை நாம் நீதிமானாக ஆண்டவர் ஏற்றிருக்கிறார்னா நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், அதனால்தான். அல்லேலூயா. இப்ப இந்த நீதியின் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு பயப்படாமல் இருந்து கலங்காமலும் இருந்து அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எது நிமித்தம் பாடுபட்டால்? எது நிமித்தம்? அல்லேலூயா. அடுத்து 1 பேதுரு, அதே 1 பேதுரு 4:14 வாசிச்சோன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட வேண்டும். யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். சிலர் நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும் போதே நம்ம நிறைய முறுமுறுப்போம். உண்மையா இல்லையா? எனக்கு ஏன் இந்த தண்டனை வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? 1000 கொஸ்டின் மார்க் இப்படி கேட்போம். ஆனால் நாம் தப்பே செய்யாமல் தண்டிக்கப்படும் பொழுதுதான் நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தவறே செய்யாத பொழுதும் நாம் பாடுகளை, நிந்தைகளை, வேதனைகளை, அவமானங்களை நாம் சகிக்கிறோம் என்றால் நாம் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதைத்தான் இங்க வசனம் சொல்லுகிறது. நீதியின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நான் இதுக்கு ஒரு வேத ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எரேமியாவை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எரேமியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியா தன் வாழ்நாட்கள் எல்லாம் தன் தேவனுக்காக வேதனையை அனுபவித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அந்த நாட்களிலே அவர் தன்னுடைய ராஜாக்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் உண்மையான தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? உண்மையான தீர்க்க தரிசனம். ஆனா இந்த உண்மையான தீர்க்க தரிசனம் சொன்ன எரேமியாவுக்கு வந்ததெல்லாம் பாடு உபத்திரவம் தான். என்னது? பாடு உபத்திரவம் தான். என்ன பண்ணாங்க அப்படின்னா, எரேமியா 37:21, 38:28 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரேமியாவை காவலில் போடுவித்தாங்களாம். எரேமியாவை எங்க போட்டாங்க? காவல்ல, காவல் வச்சுட்டாங்க. ஒரு வீட்டு காவல்ல வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. 37:21. அப்பொழுது எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தான். அடுத்து 38:28 பாருங்க. அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கே இருந்தான். அல்லேலூயா. இந்த ஒரு குற்றமும் செய்யாத எரேமியாவை தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரே காரணத்துக்காக காவல்ல போட்டாங்க. எங்க போட்டாங்க? இப்போ நம்ம கூட நிரபராதியாக இருந்தும் நீதிமானாக இருந்தும் நம்மளை ஜெயில போட்டுருவாங்க. இல்லைன்னா நம்மளை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க? ஒதுக்கி வச்சிருவாங்க. நம்மளை மட்டும் தள்ளி வச்சிருவாங்க. நம்மளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒருவேளை நம்ம இன்னைக்கு வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம், நீ இயேசுவை வணங்குகிறாய், நீ அந்த சர்ச்சுக்கு போற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை இனத்திலிருந்து சொந்தத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணிடுவாங்க?
தள்ளி வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இதான் நீதி நிமித்தம் துன்பப்படுதல். ஹல்லேலூயா. இப்படி இந்த எரேமியா வாழ்க்கையில அவர் தான் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ராஜாக்களுக்கு சொன்னதன் ஒரு காரணத்துக்காகவே அவனை எங்க போட்டாங்க அப்படின்னா காவல் வச்சுட்டாங்க, சிறை வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட இந்த நீதியினால் உபத்திரவப்படுகிற இந்த எரேமியாவை நீங்க நினைக்கலாம், யார் விடுதலை ஆக்குவா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களை விடுவிக்க கர்த்தரே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கொண்டாயிலும் கர்த்தரே நம்மளை விடுவிப்பார். கர்த்தரே என்ன பண்ணுவார்? நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த எரேமியா வாழ்க்கையிலும் சம்பவிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா வாழ்க்கையிலும் அது என்ன பண்ணப்பட்டது? சம்பவித்தது. ஹல்லேலூயா. நீங்க அதை 39ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 4 வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நேபுகாத் நேச்சார் சொல்லி அனுப்புறார், தன்னுடைய சேனாதிபதியாகிய நெபுசராதன்ட்ட சொல்லி அனுப்புறார், இந்த நேபுகாத் நேச்சாருக்கு நீ என்ன செய்யணும்னு வாசிங்க. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோனின் ராஜாவாகிய சத்தமா நேபுகாத் நேச்சர் காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதனை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். அப்படியே காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதனும் நெபுசஸ்பான், ரப்சாரிஸ், சலேசார், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவற்சாலையிலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனாகிய கெதலியாவிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கியிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவை அந்த வீட்டு காவலில் இருந்து நேபுகாத் நேச்சார் அனுப்பின நெபுசராதன் என்று சொல்லப்பட்ட சேனாதிபதி விடுவிக்கிறார். அல்லேலூயா. இந்த எரேமியாவை யாரும் விடுதலையாக்க முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோன் ராஜாவிடத்தில் பேசி அந்த சேனாதிபதிக்கு சொல்லி அனுப்பி, அந்த சேனாதிபதி அருமையான எரேமியாவை மிகவும் பட்சமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. என்ன அருமையான காரியம் பாருங்க. தன்னுடைய சொந்த தேசமாகிய இஸ்ரவேலின் ராஜாக்கள் எரேமியாவை சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நிராகரித்து காவல்ல வச்சான். ஆனா எங்கிருந்தோ பாபிலோன் தேசத்திலிருந்து வந்த நெபுசராதன் என்று சொல்லப்படுகிற சேனாதிபதி எரேமியாவை விடுவிக்கிறார். அல்லேலூயா. இதான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. இந்த எரேமியாவை யார் விடுதலையாக்குவார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியக்காரனை, தம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர் மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றதில்ல? மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா. இதை விட அழகாக இன்னும் 40வது வசனம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிச்சோன்னா, இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்திற்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்திற்கு போ என்றான். அவ்விடத்துக்கு போ. பயங்கர சுதந்திரத்தை தந்துட்டாரு. யாரு? நெபுசராதன் எரேமியாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இப்படித்தான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களை அவங்க நினைக்கலாம், பிசாசு நினைப்பான் அவ்வளவுதான் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தரோ நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நெபுசராதன் சொல்லுகிறான், நீ பாபிலோனுக்கு வர உனக்கு மனசுனா நீ என்னோட வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாக்கள் சொல்லாத வார்த்தையை நேபுகாத் நேச்சார் அனுப்பின நெபுசராதன் சொல்லுகிறான், சேனாதிபதி சொல்லுகிறான், நான் உன்னை பத்திரமாய், சத்தமா சொல்லுங்க, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமா என்ன பண்ணுவாரு? பார்த்து கொள்வார். அல்லேலூயா.
ஐயோ நீதி நிமித்தம் இப்படி துன்பப்படுறேன், யாரும் என்னை நினைக்கல, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. இல்லை, எரேமியா எப்படி நினைச்சு வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் எரேமியாவுடைய அந்த அந்த சிறை நாட்களை நான் பார்க்கும் பொழுது மேல்மேல் எரேமியாவை யார் விடுதலை ஆக்குவான் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நெபுசராதனுக்கு சொல்லி அனுப்புறார், நேபுகாத்நேச்சார் நீ போ, அங்க இப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற. மேல அந்த வசனத்தை நம்ம வாசிச்ச பாருங்க, 38 நம்ம அதை வாசிச்சோம். என்ன சொல்றாரு பாருங்க, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோட சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நேபுகாத்நேச்சார் நெபுசராதனுக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறாரு, அவன் உன்னோட சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அவ்வளவு சீக்கிரம் வேற யாரும் கை வைக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணாது, நேரிடாது, சேதம் அடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் நீதியாய் துன்பப்பட வேண்டும். இந்த எரேமியாவிடத்துல ஒரு குற்றமும் கிடையாது. எரேமியா உண்மையாலுமே சிறு வயதிலேயே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் யாரு, எரேமியா. அல்லேலூயா. அவன் பட்ட அந்த இந்த கொஞ்சத்தை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய காரியங்களை இந்த எரேமியா வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். நீங்க எரேமியா புத்தகத்தை போய் வீடுகளில் படித்து பாருங்க. உலை இல்லை, அதாவது தண்ணி இல்லாத உளையான சேற்றில கூட கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, எரேமியாவை போற்றுவாங்க. அங்கேயும் ஒரு மனிதனை தேவன் அனுப்பி அந்த எரேமியாவை அந்த சேர் நிறைந்த அந்த கிணற்றிலிருந்து அவர் என்ன பண்ணுவாங்க, தூக்கி விடுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதி நிமித்தம் நீங்க துன்பப்படுகிறீங்களா, கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக என்ன பண்ணுவார், நம்மை அந்த பொல்லாப்பிலிருந்து விடுவித்து நம்மளை தப்புவித்து நம்மளை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானித்தோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த பிறவி குருடன் அவன் சுகமாக்கப்பட்ட பிற்பாடு இயேசுவை கண்டான். அல்லேலூயா. அவன் சுகமாக்கப்பட்ட பொழுது எப்படி இயேசுவை அறிக்கை பண்ணானோ அப்படியே அவன் கடைசி வரையிலும் தன்னுடைய இயேசுவை அறிக்கை பண்ணுகிறதுல அவன் எப்படி இருந்தான், ஸ்ட்ராங்கா இருந்தான், வைராக்கியமா இருந்தான், ஒரே மனநிலையில் இருந்தான். இயேசு அவனுக்கு என்ன பண்ணாரு, தரிசனமானார். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 2வதாய் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். நம்முடைய தேவகுமாரனாகி இயேசுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவரே நம்முடைய சமாதான காரணராக இருந்து பிதாவையும் நம்மையும் என்ன பண்ணி வைத்திருக்கிறார், இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய புத்திரராக இருந்து அநேகரை சமாதானத்துக்குள்ள நடத்துவதற்கு இயேசு ஆலோசனை சொல்லுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போய் அன்பை நிரப்பிக்கொண்டு நாம் சமாதானத்துக்கு நேராக நின்றோம் என்றால் நம்ம இருக்கிற இடத்துல, நாம் போகிற இடத்துல கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிக்காக நம்ம துன்பப்பட்டோம்னா நிச்சயமா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். இந்த எரேமியா வாழ்க்கையில கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அவனை சிறையிருப்பில் போட்டாங்க. ஆனால் பாபிலோனின் ராஜா அவனை விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியத்துக்காக நம்ம நீதிக்காக துன்பப்படுகிறோமோ அவ்வளவு நம்ம பாக்கியம் என்று எண்ண வேண்டும். அல்லேலூயா. ஏன்னால் நம்மளை விடுவிக்க நம்முடைய ஆண்டவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்கள் மூலமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். 8 பாக்கியவான்களை நாம் பார்த்தோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்புறம் நீதி நிமித்தம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அடுத்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள்
பாக்கியவான்கள், இந்த 8 பாக்கியவான்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த குணத்தை நமக்குள்ளே உருவாக்கி சீசர்களை அவருடைய ஊழியத்துக்குள்ளே பயிற்றுவிக்கும்படி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய நல்ல போதனைகளாகிய இந்த 8 பாக்கியவானை குறித்த காரியங்களை நாம் தியானிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். நாம் அர்ப்பணிப்போம். ஆமாப்பா, நாங்கள் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லை. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நீரே அப்பா எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துகிறவர் நீராண்டவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் இருதயத்தை பாவமர கர்த்தாவே நீங்கள் துப்புரவாக்குகிறவர் அப்பா. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியனில் புதுப்பியும் என்ற சங்கீதக்காரனை போல எங்கள் இருதயத்தை சுத்த இருதய உள்ளமாய் நீங்கள் மாற்றுகிறதுக்காய் சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயத்துக்குள்ளே அன்றே காணப்படுகிற எல்லா அசுசியும் நீங்கள் வெளியேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்று சொன்ன கர்த்தர், நாங்களுமே தரிசிக்கும்படியான பாக்கியத்தை நீ தந்ததுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நல்ல முன்னோடியாய் நல்ல மாதிரியாய் இருக்கிறீர் ஆண்டவர். உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியருளிவீராக, அனுக்கிரகம் பாராட்டியருளிவீராக ராஜா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம் என்று நாங்கள் கேள்வி கேட்காதபடி இந்த கர்த்தாவே அப்பா துன்பத்துக்கு பின்பாக எங்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு கர்த்தாவே எங்களுக்கு மேன்மை இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறையா. பாடுகள் இல்லாமல் எங்களுக்கு பரலோகம் இல்லை. இப்பொழுது காணப்படுகிற இந்த துன்பங்கள் இனி வருகிறதான மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லப்பா ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் எங்கள் இருதயத்தில் நாங்கள் அதை கர்த்தாவை சுமந்து இந்த துன்பத்தை நாங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கடந்து போக ஆண்டவரே பவுலை போல உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் இந்த உபத்திரவத்திலும் நாங்கள் மேன்மை பாராட்ட, இந்த பலவீனத்திலும் நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே கேட்ட சத்தியத்தில் உடைய பிள்ளைகள் நிலை கொண்டிருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பாக்கியவத்தை கர்த்தாவே பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீங்கள் ஆசீர்வதித்து தருவீரா. உங்கள் வல்ல நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. வந்திருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். விசேஷமாய் புதிதாய் வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க, தேவைகளை சந்திங்க தகப்பனே. அவளுக்கு நல்ல சுகபலனை தாங்க, உடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாக செய்யுங்க, எல்லா பலவீனங்களை நீக்குங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ராஜா, ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக ஆண்டவர். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாத வாக்கு தத்தத்தின் பிரகாரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.